இன்று விஜயகாந்த் அவர்களுடைய நடிப்பில் வெளியான கூலிக்காரன் திரைப்படம் குறித்து தான் காணவிருக்கின்றோம். உங்களுக்கு நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்களை மிகவும் பிடிக்கும் என்றால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள், பெல் பட்டனை அழுத்துங்கள். வாருங்கள் காணொளிக்குள் செல்லலாம். கூலிக்காரன் என்ற திரைப்படம் கிட்டத்தட்ட 1987ஆம் ஆண்டு வெளியான ஒரு திரைப்படமாகும். கிட்டத்தட்ட 38 வருடங்களுக்கு மேலாகி அந்த திரைப்படத்தை பற்றி இன்றும் நாம் 2025இல் பேசுகிறோம் என்றால் நிச்சயமாக நம்ம கேப்டன் அவர்களால் தான். கேப்டன் அவர்கள் நடித்த திரைப்படங்களில் ஒரு ஐகானிக்கான திரைப்படம் என்று இந்த கூலிக்காரன் திரைப்படத்தை கூறலாம். கூலிக்காரன் இயக்குனர் ராஜசேகர் என்பவர்தான். தமிழ் திரைப்படம் இதுவாகும். மேலும் இதில் விஜயகாந்த், ரூபினி ஆகியோர் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்திருந்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்க ஒரு செய்தியாக இருக்கின்றது. விஜயகாந்த் முதல் பிரம்மாண்டமான இத்திரைப்படத்திற்கு இசையமைத்தவர் டி. ராஜேந்திரன் என்ற நம்ம டிஆர் தான். இத்திரைப்படம் 1987 ஜூன் 4ஆம் தேதி வெளியிடப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்க ஒரு செய்தியாக இருக்கின்றது. சரி, வாருங்கள் படத்திற்குள் செல்லலாம். இந்த திரைப்படத்தை இயக்கியது ராஜசேகர், தயாரிப்பு எஸ். தானு அவர்கள். தானு அவர்கள் அதிகமாக விஜயகாந்த் அவர்களை வைத்து நிறைய படங்கள் இயக்கியிருக்கின்றார். அதில் இந்த கூலிக்காரன் திரைப்படமும் மிக முக்கியமான திரைப்படமாக இருக்கின்றது. இசை நம்ம டிஆர் சகலகலா வல்லவன் என்பது நாம் அனைவரும் அறிந்த ஒரு விடயம். இசை, இயக்கம், மேலும் நடிப்பு என்று தன்னுடைய முக்கியமான எல்லா செயல்பாடுகளையும் சினிமாவில் காட்டியவர். அதில் இவர் மிக முக்கியமாக பல திரைப்படங்களுக்கு இசையமைத்தவர். அந்த திரைப்படங்களில் ஒன்றுதான் இந்த கூலிக்காரன் என்பது நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு விடயமாக இருக்கின்றது. மேலும் இந்த திரைப்படத்தில் நடித்திருப்பவர்கள் நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்கள், ரூபினி, ஜெய்சங்கர், பாண்டியன், ராதா ரவி, நாகேஷ், கே. நடராஜன், எஸ். சந்திரன், தியாகு, விஜயன், பபிதா, பேபி சீமா, ஸ்ரீவித்யா போன்றவர்கள் இந்த திரைப்படத்தில் முக்கியமான கதாபாத்திரங்களில் நடித்தவர்களாக இருக்கின்றார்கள். ஒளிப்பதிவு ரங்கன் என்பவர்தான் இந்த திரைப்படத்தின் ஒளிப்பதிவாளராக இருந்து வருகின்றார். படத்தொகுப்பு ஆர். விட்டல், எஸ்.பி. மோகன். வெளியீடு 1987 ஜூன் 4. மேலும் மொழி தமிழில் வெளியிட்டார்கள் என்பது குறிப்பிடத்தகுந்த ஒரு செய்தியாக இருக்கின்றது. மேலும் இத்திரைப்படத்தில் பல பாடல்கள் மிகப்பெரிய அளவிற்கு மாபெரும் ஹிட்டை கொடுத்திருக்கின்றன. அதற்கு மிக முக்கிய காரணமாக நம்ம டி.ஆர். ராஜேந்திரன் அவர்கள் இருக்கின்றார். குத்துவிளக்கு, வச்சக்குறி தப்பாது, மேலும் வாழ்க்கை ஒரு, தொட்டதும் துவண்டதும் என்ற பல திரைப்பட பாடல்களை நமக்கு தந்தவர் நம்ம டி.ஆர். ராஜேந்திரன் அவர்கள். மேலும் இது கேப்டன் திரைப்படங்களில் வருவது என்பது மிக சாலச் சிறந்ததாகவே அன்றைய காலகட்டத்தில் பார்க்கப்பட்டது. மேலும் பின்னணி குரல்களாக மலேசியா வாசுதேவன், எஸ். ஜானகி அம்மா போன்றவர்கள் இணைந்து இந்த திரைப்படத்தில் பல திரைப்பட பாடல்களை பாடியிருக்கின்றார்கள் என்பது குறிப்பிடத்தக்க ஒரு செய்தியாக இருக்கின்றது. எது எப்படி இருந்தாலும் கூலிக்காரன் திரைப்படம் என்பது நம்ம டி.ஆர். ராஜேந்திரன் அவர்களும் விஜயகாந்த் அவர்களும் இணைந்து பணியாற்றிய திரைப்படங்களில் மிக முக்கியமான திரைப்படமாக, பெயர் சொல்லக்கூடிய திரைப்படமாக, இன்றளவிலும் 38 வருடங்களுக்கு பிறகும் பேசக்கூடிய ஒரு திரைப்படமாக மாறி நிற்கின்றது என்றே கூற வேண்டும். நிச்சயமாக கூலிக்காரன் திரைப்படம் நாம் ஒவ்வொருவரும் திரை அரங்குகளுக்கு ரீரிலீஸ் ஆனால் நிச்சயமாக சென்று பார்க்கக்கூடிய திரைப்படமாக இருக்கின்றது. மேலும் சமூக ஊடகங்களிலும் இந்த திரைப்படம் இருக்கின்றது. நிச்சயமாக அந்த திரைப்படங்கள் பார்க்கும் ஒருவராக நான் உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். இதுபோன்று டீகோட் செய்யப்பட்ட பல முக்கியமான ஐகானிக் திரைப்படங்களை, கதைகளை நீங்கள் கேட்க வேண்டுமென்றால், பார்க்க வேண்டுமென்றால் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் வருகின்ற. நன்றி, வணக்கம். இது உங்கள் தமிழா செய்திகள்.